வளர்த்தப்பா எனக்கு முன்னாடி பின்னாடி பார்த்த சாமி இப்ப தலைகளை வந்து இன்னைக்கு எல்லாரும் பிரியலடா இடம் பார்த்த சாமி சாமி எங்களுக்கு என்னாலும் பிரிச்சுட்டு எனக்கு 30 அடி போட்டா இடம் வளர்த்த சாமி சாமி எங்க அப்பாவுங்க இன்னைக்கு நாங்க மூங்கல் வச்சு வீடு கட்டி எப்பா நீ கட்டி இந்த மூஞ்சிலா இதுக்கு மூஞ்சில பிரியலடா ரோசகரபு இதுக்கு இந்த மூஞ்சில பிரியலம்மா இடப்பட்ட சாமி நீ மூணா பிரிச்சுட்டு எப்பா எனக்கு கட்டிய ராஜாவே எனக்கு கட்டிய சாமி 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 எனக்கு 5 புலித்தாலி எனக்கு கொண்ட வரமா இட்டம் இன்னைக்கு நாசைக்கு கட்டிய தாலியமோ எப்பா ஆசைய திரலையா எனக்கு ஆசைய திரலைய ஆனங்களா திரிச்சு எப்பா இன்னைக்கு சுக்க சுரண்டு வர எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு சுக்கு சுட வர எங்க அப்பா சொன்ன கப்பல் முன்ன வரும் அப்பா எங்களை சொன்ன கப்பல் ஏத்தாவே நீ பெத்த வளர்த்த பேர பேத்தியா உடன் பிறந்த அண்ணா தம்பிகள் அக்கா தங்கைகளா எங்களை சொன்ன கப்பல் ஏத்தாவே எங்களை சொல்ல கப்பல் ஏத்தாவே ஒரு சிறு கப்பல் ஏத்திட்டு எனக்கு காத்து முடலாங்க என பெத்தவர் அப்பாவே அப்பாவே நீ பெத்த புண்ணிய பொண்ணு புள்ள இன்னைக்கு அபிமன்னனா இன்னும் செல்லமா துறக்கான எங்களை காத்து முடலாங்க என பெத்தப்பா எனக்கு ஆதாரத்தை கத்திரிக்க இன்னைக்கு வாவி பிரிய போதா என பெத்த சாமி சாமி இன்னைக்கு ஆவி பிரிய போதா என பெத்த வர போ ஒரு ஆளடுப்பு கூடாத என பெத்த சாமி எங்க அப்பாவ எனக்கு மண்டை வலிக்குதுன்னா நீ பெத்த பொண்ண புள்ள ஜெயமோ இன்னைக்கு நாங்க மண்ணில படுத்தமானா எங்க மனக்கர தீரலையா எனக்கு பாச காட்டியா போ எங்க மனக்கர தீரலடா எங்க மாத்த மணி மலையவா
எங்க மனக்கர பெருசாச்சடா இடப்பத்த பாப்போ அப்பா ரகசுத்தி மதியம் பார்த்தார இடப்பத்த பாப்போ நான் பேர பேத்தியா இன்னைக்கு நான் தாத்தா இல்லைன்னா இன்னைக்கு என்ன வளர்த்த தாத்தா இல்லைன்னா என தாத்தா இல்லைன்னு பெற்ற பேர பிள்ளைகளை எங்களை முன்னா அழகம் பண்ணா அழகம் பார்த்தா தாத்தா தாத்தா நீ இல்லாத உலகத்திலே நீ தாண்டா உலகத்திலே இதை வளர்த்த தாத்தாவே 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 நகச்சத்து மத்திய பார்க்கற தாத்தா தாத்து எங்களை வளர்த்த தாத்தா தாத்தா தாத்து இல்லாத சிவையிலே எங்க அப்பா இல்லாத சிவையில நாங்க கொஞ்சம் கடை வேணாலடா அப்பா நாங்க 3 மருமகள நம்ம மாமான்னு நினைக்கலாமா இன்னைக்கு நம்ம மாமான்னு நினைக்கல வளர்த்த மாமா தான் வயிற்றுல பிறந்த பொண்ண போறவன் நம்ம மகளை போறவன் என பேத்திய போற வளர்த்த மாமா மாமா இன்னைக்கு இஞ்சி நட்டா பிஞ்சாருங்க ஓ மாமா உன் மருமக 3 மருமகளா பிடி மண்ணு பட்டா வேற இருங்க மாமா 3 மருமகளன்னு இல்லை அதெல்லாம் மாமா உக்காதுக்கு கேட்கலையோ மாமா இன்னைக்கு வேற இருங்க நேரத்திலே மாமா இன்னைக்கு வேற இருங்க நேரத்திலே எங்களை ஆசை தீர்த்தா மாமா 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 இன்னைக்கு எங்களை வேலைய வச்சுட்டியே மாமா எங்களுக்கு ஈச்சா போதிராண்டே இன்னைக்கு இருக்கலான்னு நம்மட மாமா மாமா இன்னைக்கு ஈச்சவளுக்கு திரிச்சு மாமா மாமா எங்களுக்கு ஈச்சவளுக்கு திரிச்ச மாமா எனக்கு இருக்க முடியாதலடா மாமா எங்க தாயம் பதிராண்டே நீ கட்டி அள்ளிக்கலாம் உன் பிள்ளைக்கு கட்டி மருமகலாம் மாமா நகத்தாங்கலாம் மாமா மாமா எங்க தாயம் உங்களுக்கு தெரியாதா ஓ ஆசை தீர்த்தம் மாமா மாமா எங்களுக்கு தாயம் உங்களுக்கு தெரியாது எங்களை கத்தாங்க முடியும் மாமா 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 சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவிர்ந்து அப்பையில பக்குவமா என்ன மாறுலையும் என்ன தோலுலையும் நான் ஒருங்க எனக்கு என கட்டி அந்த காட்டுலையும் எனக்கு மேட்டிலையும் நெத்தி வேற நெத்த சுத்தியம்மா எனக்காக தியாகம் செஞ்சே சாமி எனக்காக தியாகம் செஞ்சே அப்பா
அப்பாவும் அந்த கோடி சாமி உனக்கு இடாகும் நீதான் சொல்லி தெரியுமா அப்பா அந்த கோடி சாமி உனக்கு மாமா தொப்புள் கோடி சொந்தம் தந்து வேற வண்டு கொசு வண்டு வேற உயிது மேலாம் எங்க அப்பா அடிப்பாரு அப்புறமா அனுப்பாருடா. ஆனா
அப்போ மட்டும் கரெக்டா இருக்குது. என்னடா டேய் அப்பா 4.25 அடி, நீ 4 அடி. அப்பா ஏன் அதற்காக நான் திருமணம் வேண்டாம் என்று சொல்லுகிறேன். ஏமா எனக்கு அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, அக்கா தங்கை கிடையாது. நீ ஒருவனாக பிறந்தாய். தாய் இருந்தால் தாயினுடைய விளக்கத்தை சொல்லியிருப்பான். நான் ஒருவனாக பிறந்த கையிலே நீங்கள் வயதான காலத்திலே மாண்டு மடிந்து விட்டால் ஒன்றுக்கு கொள்ளிடுவதற்கு கூட பெண்ணும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. அதனால் நான் மற்றவரை திருமணம் செய்து கொண்டு வந்து விட்டால் உங்களை பாதுகாத்து பார்த்துக் கொள்வது யாரும் கிடையாது. மகளுக்கு என் மேல அக்கறை கன்னியா மண்டபத்திலே நான் கன்னியா தனியாக இருக்க போகிறேன். எவ்வளவு அக்கறை அப்பா மேல நம்ம போயிட்டு அப்பா பார்த்தது யாரு தெரியுமா? நந்தவனம் நதிக்கரை நான் தங்குவதற்கு அழகான ஒரு கன்னிகா மண்டபம் வேண்டும். அப்பா கன்னிகா மண்டபம் கட்டி தர வேண்டும். கரை தந்தால் மட்டும் போதாது, உன் கரை கையில் என்று சொல்லக்கூடிய கரத்தில் இருக்கின்ற சுடர் வீர சுடர்வாளி எனக்கு வேண்டும். சுடர்வாளா? சுடர்வாளியாமா உனக்கு கேட்கிறேன் என்று தெரியுமா? பெண்ணானவள் தனியாக இருக்கின்றார் என்று யாராவது என்னை பலாத்காரம் செய்து விடுவார்கள். அதனால் உன்னை பலாத்காரம் பண்றாங்க. கர்த்தாம்போ கர்ணன்னா அப்படி ஏதாயும் செய்து விடுவார்கள். அதனால் கோட்டைக்கு முன்பதாக உன்னுடைய சுடர்வாள் கட்டி வைத்து விட்டால் அதுவும் பாதாள சுடர்வாள் உள்புறம் வெளிப்புறமாக தோற்றத்தில் மணிமங்கலத்தில் இருக்கிறது. உள்ளே சென்றால் நாம் ஆண்டு மடித்து விடுவார் என்று உன்னுடைய சுடர்வாளை பார்த்ததையும் பயந்து ஓடி விடுவார்கள். அதற்காகத்தான் சுடர்வாள் கேட்கிறேன். சுடர்வாள் வேண்டும். அதானே இந்த சுடர்வாளிலே என்ன இருக்கிறதப்பா? இதில் என்ன மகிமை இருக்கு தெரியுமா? என்ன இருக்குது? இந்த சுடர்வாள் முனையிலே இந்த பாதாள அரக்கனின் உயிராகப்பட்டு இருக்கிற பையன் ஒரு உயிராக உடலிலே காட்ட அதுல இதுல சுடர்வாள் முனையிலே இந்த பாதாள அரக்கனுடைய உயிராகப்பட்டது இருக்கிறது. இது மேலோகமாக 3 முறை சுற்றி உயிர் போயிட்டா பையா. இது கீழே போட்டு சேர்த்துருவேன். அப்பா அப்படி ஆகணும். என் உயிரை விட்டாவது கண்ணீர் இயமையானது எப்படி நான் பாதுகாத்துக் கொள்கின்றனோ அந்த இமைக்கு போலவே என் உயிரை பத்திரமா பார்த்து உங்க அப்பா மயிரா இருந்தாங்க. போதும்